ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கோஸை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் கடுகு போடுறேன், கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறேன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுறேன், வெங்காயம் போடுறேன். நான் பெரிய வெங்காயம்லாம் போட்டுக்கேன் நறுக்கி. சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போடுறேன். பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி போட்டுட்டேன். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். வெங்காயம் வசங்கிடுச்சு. இப்போ முட்டைக்கோஸை போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விடலாம். ஒரு நிமிஷம் நல்லா பரட்டிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், பச்சை வாசமும் இருக்காது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு நிமிஷம் ஹையில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். அடிக்கடி மூடியை திறந்து கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் மிக்சியில் 2 சுற்றி எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸு நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப குழைய வேகக்கூடாது. குழஞ்சி அதுனா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காயை அதில் போட்டுருவோம். அரைச்ச தேங்காயை அதில் போடுறேன். மிக்ஸி கழுவி தண்ணியும் அதில் ஊற்றுறேன். கையில் வச்சுட்டு நல்லா பரட்டி விடலாம். ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.